Hi friends, welcome back to our channel SRM Infotech Computer Training Institute. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கடைகள்லாம் யூஸ் பண்ணுற பில் புக் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு நாங்கள் இன்னும் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா எங்களோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் உங்களோட லேப்டாப் அப்படின்னா கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், வேர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான சைஸ் தான் இருக்கும், உங்களுக்கு லெட்டர் சைஸில் தான் இருக்கும். அந்த சைஸை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பில் புக் ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மோர் பேப்பர் சைஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வித்து வந்து உங்களுக்கு 6 இன்ச் கொடுத்துறேன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பக்கத்துலேயே மார்ஜின் இருக்குது பாருங்கள். மார்ஜின் கிளிக் பண்ணிட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து 0.50 நான் செட் பண்ணிக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா பாட்டமில் 0.250 நான் செட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா 0.250, தென் ரைட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா 0.250 கொடுத்துட்றேன். அப்படின்னா டாப்பில் வந்து 1/2 இன்ச்சு, மீதி இருக்கிற 3 சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஜின் செட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மார்ஜின் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு பேப்பர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் சைஸ் மாறினதுக்கப்புறம் நான் இன்செர்ட்டில் போயிட்டு டேபிளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் டேபிள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம டேபிள் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பில் புக்கை நம்ம செய்ய முடியும். ஃபஸ்ட் நான் டேபிள் இன்செர்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டேபிளோட டிசைன் ஓப்பன் ஆகிடும் நம்மளுக்கு. அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட டிசைனில் இந்த கார்னரில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எரேசர் இருக்கும். அந்த எரேசர் எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ரோலில் இருக்கக்கூடிய காலமுடைய அந்த லைன் மட்டும் நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடையோட பேர் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போ இதை பாருங்கள், விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்னு டைப் பண்ணிவிட்டு அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதோடய சைஸை வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மி பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்னு கொடுத்துட்டு அதோடைய கேசஸில் போயிட்டு சேஞ்ச் கேசஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டராக மாற்றிட்டு சைஸை வந்து சின்னது பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த கடையோடைய நான் அட்ரஸை டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நம்ம கடை இருக்கு இல்லைங்களா, அந்த கடையோடைய அட்ரஸை நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்லைன் நம்பரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையோடைய மொபைல் நம்பர், இது ரெண்டும் நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். கொடுத்துக்கிட்டு அட்ரஸை சூஸ் பண்ணி அதோடய சைஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். அதை ஃபாண்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் ஃபாண்ட் ஸ்டைலாக மாற்றிட்டு அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அட்ரஸ் மட்டும் சின்னது பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஃபோன் நம்பரை போல்ட் பண்ணிக்கிறேன். போல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்செர்ட்டில் போயிட்டு ரைட் கார்னரில் சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த சிம்பிளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் சிம்பிள் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கும் ஒரு சிம்பிள் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு கீழே அதே போல் அதை செலக்ட் பண்ணிட்டு போல்ட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய கடையோடைய அட்ரஸ் வந்து டைப் பண்ணி சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக அலைன்மெண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். லைன் ஸ்பேஸிங்லாம் கரெக்டாக கொடுத்துங்க பாருங்கள். லைன் ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 1.5 1.15 வச்சுக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு கீழே இந்த கடைகளில் சேல்ஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலுடைய பிராண்ட் நேம், எலக்ட்ரிக்கல் மெட்டீரியலுடைய பிராண்ட் நேம் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், லோகோவை. அதை பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டில் போயிட்டு பிக்சரில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிக்சர் எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த பிக்சருக்கான ஃபார்மெட் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அதை சின்னதாக்கி கரெக்டாக ஒரு பொசிஷனில் கொண்டு வந்து வைக்கிறேன். அதே போல் இருக்கக்கூடிய எல்லா பிராண்டையும் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணி பிக்சரில் போயிட்டு இது மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக சின்ன சைஸை சின்னதாக மாற்றி அதை கரெக்டாக கொண்டு வந்து அந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிக்சருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேப் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரியே நீங்கள் நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு இமேஜையுமே இன்செர்ட் பண்ணி அது வந்து ரேப் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் கொடுத்து அந்த இமேஜை வந்து சைஸை வந்து சின்னது பண்ணிக்கோங்க.
எதில் போகணுன்னா இன்செட்டில் பிக்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ஃபைல் லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் ஓப்பன் ஆகும். இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பிக்சரை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சருக்கான ஃபார்மெட் ஓப்பன் ஆகிடும். இந்த பிக்சருக்கான ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் டெக்ஸ்ட்னு இருக்கும். அதில் போய் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. அப்போ தான் அதை மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி கரெக்டாக எல்லாமே செட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து அதே பிக்சர் ஃபார்மெட்டில் குரூப்னு இருக்கும், அதை வந்து என்ன பண்ணிவிடுங்க, குரூப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளால் வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ண முடியும், பெருசாக சின்னதாக ஆக்க முடியும். மறுபடியும் இந்த டேபிளோடைய டிசைனில் போகிறேன். டேபிளை கிளிக் பண்ணாலே டிசைன் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். மேலே மெனு அதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க செகண்டாக இருக்கக்கூடிய ரோவை நான் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன், என்ட்ரு கொடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எரேசர் டூல் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இந்த எரேசர் டூல் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய லைனை மட்டும் பாருங்கள் டெலீட் பண்ணுறேன். இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கோங்க. அந்த 2 லைன் மட்டும் நான் டெலீட் பண்ணுறேன் பாருங்கள். டெலீட் பண்ணி முடிச்சுட்டு அதில் நான் நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கஸ்டமரோடைய நேம் அந்த இடத்துல தான் வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டாட்டாக வைக்கிறேன் பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த நேமுக்கு கீழே பாருங்கள் அட்ரஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கும் நான் டாட்டாக கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க இல்லையா, அது ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த மாதிரி லைன் மாதிரி வந்துடும் டாட்டாக. அந்த மாதிரி கொடுத்துட்டு பாருங்கள். டேபிள் டிசைனில் பார்த்தீங்கன்னா எரேசர் எடுத்து அந்த 2 லைனை நான் டெலீட் பண்ணிட்டு இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் இன்வாய்ஸ் நம்பர் நான் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி நான் டாட்னு கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே இன்வாய்ஸ் டேட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இன்வாய்ஸ் டேட்டுன்னு கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி நீங்கள் ஒரு லைன் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதை நீங்கள் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் அலைன் பண்ணிடுறேன். அலைன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அலைன் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. அந்த நேம், அட்ரஸ், இன்வாய்ஸு, டேட்டு, நம்பர்லாம் கரெக்டாக அலைன் பண்ணிட்டு அது கீழே இருக்கக்கூடிய ரோவில் பாருங்கள் வச்சுட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஒரு ரோ விட்டுட்டு அடுத்த ரோவில் வச்சுட்டு நான் என்டர் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இருக்கிற ரோ எல்லாமே கீழே இறங்கிடுச்சு பாருங்கள். இறங்கின உடனே அந்த மேலே ஒரு ரோ நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கசர் வச்சுட்டு ஃபஸ்ட்டில் வச்சுட்டு சீரியல் நம்பர் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு காலமில் நான் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் கொடுத்துறேன். செகண்ட் காலமில் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த குட்ஸ்ன்னு நான் கொடுத்துட்றேன். குட்ஸோடைய டீட்டெயில்ஸ், நம்ம என்ன பொருள் விற்கிறோமோ அதோட டீட்டெயில்ஸ் அந்த காலமில் வரும். நெக்ஸ்ட்டு எரேசர் டூல் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த லைனை நான் டெலீட் பண்ணிடுறேன். அது கீழே இருக்கக்கூடிய லைனை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அங்கே வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் என்டர் கொடுத்துட்டே வரேன். கொடுத்தேன் அப்படின்னாக்க மீதி இருக்கிற அந்த ரோஸ் எல்லாமே கீழே இறங்கிடும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா டேபிளில் ஒரு பென் டூல் எடுத்து பாருங்கள். அந்த சீரியல் நம்பருக்கு மட்டும் இருக்கக்கூடிய கோடை நான் போட்டுடுறேன். போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் அந்த அடுத்த காலமில் நான் பாருங்கள் அந்த ட்ரா டேபிளோடைய பென் டூல் எடுத்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய லைனை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரா டேபிள் எடுத்துகிட்டு அந்த பென் டூலால் இந்த ரைட் சைடில் இன்னொரு காலம் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். போட்டுட்டு இந்த தேர்ட் காலமில் குவான்டிட்டின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபோர்த்து காலமில் ரேட்டுன்னு டைப் பண்ணிட்டு ஃபிஃப்த்து காலமில் அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு அமௌண்ட்டுக்கு கீழே ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். அதுக்கடுத்து கொஞ்சம் தூரத்தில் பைசான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு அது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபாண்ட்டு ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏரியல் கொடுத்துட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் நான் அலைன் பண்ணிடுறேன் பாருங்கள். பண்ணிவிட்டு அதோடைய கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் ஈச் வேர்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸை நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அதோட சைஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு லே அவுட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்டு மிடில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த செல்லில் மிடில் வந்துடும் உங்களுக்கு. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நான் பிளாக் கலர் கொடுத்துட்டேன் அப்படின்னாலே அந்த டெக்ஸ்ட்டோடைய கலர் ஒயிட்டாக நம்மளுக்கு மாறிடும். பார்க்குறது நல்லா கான்ட்ராஸ்ட்டாக நம்மளுக்கு தெரியும், படித்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே அடுத்து இருக்கக்கூடிய ரோவில் டோட்டல் நான் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் அந்த டோட்டல் டைப் பண்ணிட்டு அதே போல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் எல்லாமே வந்து எரேசர் டூல் எடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பென் டூல் எடுத்து அதில் ஒரு லைன் போட்டுட்டேன். போட்டுட்டு ஜிஎஸ்டின்னு டைப் பண்ணுறேன் பாருங்கள். டோட்டல்னு டைப் பண்ணிட்டு அதுக்கு கீழே உள்ள செல்லில் ஜிஎஸ்டி 18% அப்படின்னு நான் சொல்லி டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அந்த டோட்டலுக்கு கேப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நான் டோட்டல்னு டைப் பண்ணிவிட்டு சப் டோட்டல்னு கொடுத்துட்றேன்.
கொடுத்துட்டு அந்த இடத்துல வச்சு பாருங்கள். நான் கீழே இன்னொரு ரோ என்டர் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு ஓரத்தில் வச்சுட்டு என்டர் கொடுத்தாலே உங்களுக்கு அடுத்தடுத்த ரோ இன்சர்ட் ஆகும். அப்படின்னா நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ண லாஸ்ட்டு செல்லிலேருந்து டேப் ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்தா உங்களுக்கு இன்னொரு ரோ இன்சர்ட் ஆகும். இந்த ஜிஎஸ்டி டேக்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல்னு கொடுக்குறேன். எரேசர் டூல் எடுத்துகிட்டு அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்ல லைன்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் நான் ட்ரா டேபிளோடைய பென் டூல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை நான் கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணி நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி அந்த எரேசர் டூல் எடுத்துகிட்டு அந்த ரோவுக்கு பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் ஜிஎஸ்டி அந்த கிராண்ட் டோட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த லைன் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன் டெலீட் பண்ணிடுற பாருங்கள். டெலீட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய லைனை டெலீட் பண்ணிட்டு ஒரு ட்ரா டேபிளோடைய பென் டூல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுடுறேன். போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த மேலே ஒரு டாட்டாக இருக்குது பாருங்கள், சின்னதாக இருக்குது பாருங்கள். அதையும் நான் என்ன பண்ணுறேன் எரேசர் டூல் எடுத்து அந்த லைனை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அது தேவையில்லாத லைனு அந்த லைனை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி டெலீட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெலீட் பண்ணிவிட்டு இந்த சப் டோட்டல் ஜிஎஸ்டி கிராண்ட் டோட்டல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பை கேஷ் செக் அதுக்கப்புறம் டிடி நம்பர் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டு அதுக்கும் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். டாட்டாக ஒரு லைன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட்டட் எந்த டேட்டில் செக்கு கொடுக்குறாங்க அது எந்த பேங்க்கோடைய செக் அப்படின்ற டீட்டெயிலுக்காக அந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் லைன் ஸ்பேசிங்கில் போயிட்டு 1.5 லைன் ஸ்பேசிங் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கீழே கடைசியாக இருக்கக்கூடிய அந்த செல்லில் ஃபார் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் விநாயகா எலக்ட்ரிக்கல்ஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கு கீழே ப்ரொப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுற பாருங்கள். இந்த இடத்துல தான் யார் பில் போடுறாங்களோ அந்த ஆத்தரைஸ்டு பர்சனுடைய சிக்னேச்சர் இருக்கும். அதை சென்ட்ரலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார் விநாயகா எலக்ட்ரிக்கலை செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் கொடுத்துறேன். சப் டோட்டல் ஜிஎஸ்டி நான் போல்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கிறேன் நான். எனக்கு கீழே நம்மளுக்கு நிறைய ஸ்பேசிங் இருக்குது. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0.25 தான் வச்சுருக்கோம். அதே போல் அந்த இந்த பக்கம் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய செல்லில் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் நான் டைப் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி நம்ம டாட்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வேர்ட்ஸில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் மாதிரி போட்டு குட்ஸ் ஒன்ஸ் சோல்ட் cannot be taken back அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். சப் டோட்டல் ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா 1.5 லைன் ஸ்பேசிங் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு அதே போல் இந்த சீரியல் நம்பருக்கான காலமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிக்சரில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் பிக்சரை நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை சின்னதாக்கி இந்த லெஃப்ட் கார்னரில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். லெஃப்ட் கார்னரில் வச்சுட்டு அதே காப்பி பேஸ்ட் பண்ணி ரைட் கார்னர்லேயும் நான் அதை செட் பண்ணிடுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்மளுக்கு பில் புக்கில். அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேமு அட்ரஸ்ஸு இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் டேட்டு இது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் போல்ட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போல்ட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நான் கீழே இறக்கிக்கிறேன். அதை போல்ட் கொடுத்ததுக்கப்புறம் விநாயகா அப்படின்ற அந்த ஹெட்டிங் சூஸ் பண்ணிவிட்டு அதோடைய ஸ்பேசிங் அது சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேரோடைய சைஸையும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்பில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்து மேலே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். மேலே ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் போட்டு ஃபுல்லாக அதை கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு கலரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மோர் ஃபில் கலரில் லைட் கலரில் எல்லோ நான் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு கொடுத்துட்டு அதிலே பாருங்கள் ஃபார்மேட்லேயே சென்ட் பேக்வேர்ட் கொடுத்தீங்கிட்டு அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ரேப் டெக்ஸ்ட்டில் போயிட்டு பிஹைண்ட் த டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்டாங்குலர் ஷேப் வந்து டெக்ஸ்ட்டுகள் எல்லாத்துக்கும் பின்னாடி போயிடும். இப்போ அந்த விநாயகர் படத்தை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் ஃபார்மேட்டில் போயிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். முடிச்சுட்டு அதே போல் டேபிளோடைய டிசைன் ஃபார்மேட்டில் போயிட்டு அதில் பாருங்கள் பார்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா திக் பார்டர் எடுத்துகிட்டு அந்த அவுட்லைன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா டேபிளோடைய பென் டூல் யூஸ் பண்ணி
அவுட்லைனில் நல்லா டார்க்காக நான் பார்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக நம்ம அந்த பார்டர் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அவுட்லைன் ஃபுல்லாகவே நல்லா டார்க்காக நம்ம பார்டர் ஆட் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். மறுபடியும் அதிலே பார்த்தீங்கன்னா பார்டரில் போய்ட்டு 2 லைன் இருக்க மாதிரி டபுள் லைன் இருக்கக்கூடிய பார்டர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த காலமுக்கு இருக்கக்கூடிய அந்த லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 காலம் வர மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் அந்த பிளாக் கலரில் அந்த லைனும் நம்மளுக்கு தெரியும். இந்த ரேட்டோடைய காலமு, குவான்டிட்டியோட காலமு, இதனுடைய இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்டர் மாதிரி இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அந்த பார்டர் சூஸ் பண்ணிவிட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா நான் டார்க் பார்டர் கொடுத்துக்கிறேன். பார்டர் சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்டோட்டல் மேலேயும் ஒரு டார்க் பார்டர் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நம்ம டார்க் பார்டர் கொடுத்தா தான் ஒன்று தனித்தனியாக நம்ம செப்பரேட்டாக நம்மளுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம அழகாக டார்க் பார்டர் கொடுத்துட்டு மேலேயும் நான் டார்க் பார்டர் கொடுத்துறேன் பாருங்கள். கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு பில் புக் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஷேப் போட்டுட்டு அந்த ஷேப்புக்கு நான் பிளாக் கலர் கொடுத்துட்டு அதை அலைன் பண்ணி கரெக்டாக அந்த மேலே வச்சுட்டு அதில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து மேலே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதில் கேஷ் பில் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த கேஷ் பில்லை நான் போல்ட்டு கொடுத்துட்டு அதோடைய ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷேப் ஃபில்லில் போய்ட்டு நோ ஃபில்லு நோ அவுட்லைன் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டோடைய கலர் மட்டும் பாருங்கள் ஒயிட்டாக கொடுத்துட்டு அந்த பாக்ஸில் இந்த டெக்ஸ்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நான் அலைன் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலண்ட்டான ஒரு பில் ஃபார்மேட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டில் லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு பொறுமை இருக்கணும், க்ரியேட்டிவிட்டி சென்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு டிசைன் பண்ணலாம். இதை நான் என்ன பண்ணுறேன், சேவஸ் கொடுத்து பிடிஎஃப் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிடிஎஃபை சேவ் பண்ணால் தான் நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம வேர்டுலேருந்து பிரிண்ட் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் பிடிஎஃபை நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் பில்லு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் பிரிண்ட் எடுத்து காட்டுறேன், எப்படி நம்ம ரெடி பண்ணுறது எப்படி இருக்குன்ட்டு. பிரிண்ட்டை கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்சன் L220 சீரீஸ்னு சொல்லிட்டு எங்கள் பிரிண்டரை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு நம்ம சைஸ் கொடுத்தோம் இல்லையா, அதில் யூஸர் டிஃபைன் கொடுத்துட்டு பேஜ் வித்தில் வந்து 6 இன்ச்சஸும் பேஜ் ஹைட்டில் 8 இன்ச்சஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ப்ரிவியூ வந்துருச்சு. அதில் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு பேப்பரில் வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நாங்கள் எப்சன் L220 சீரீஸ் நம்ம பிரிண்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிரிண்டரில் நம்ம டிசைன் பண்ண அந்த பில்லு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நம்ம டிசைன் பண்ண பில்லு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிக்குன்றதை விட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.